ஸோ ஒன் பீஸ்ன்றது எப்படிப்பட்ட ஒரு கோட்டடான அனிமேன்றது உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பேரை கேள்விப்படாத எந்த அனிமே ஃபேனுமே டெஃபினட்டாக இருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒன் பீஸை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒன் பீஸ் பார்த்துருந்தோம்னா அப்படி தெரியாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. தெரிஞ்ச விஷயத்தோட தெரியாத நிறைய விஷயங்கள் வந்துருக்கு. ஸோ அப்படி தெரியாத விஷயத்தை வளர்க்குறதுக்காக தான் தியரின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தியரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிறைய தியரிஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஒன் பீஸ் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்றது ஒரு டவுட்டு. ஸோ ஜென்ரலாகவே நான் ஒரு கான்செப்ட் வரேன். ஸோ என்ன விஷயம்னா, இப்போ ஒரு அனிமே பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அனிமேல உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 90% வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ரெஃபரன்ஸுமே வந்து புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். பட் ஒன் பீஸ் பார்த்தவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட போய் ஒன் பீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் தெரியாது. சத்தியமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒன் பீஸ் என்னன்னு தெரியாது. அதுதான் அனிமேவே. கிட்டத்தட்ட 1000 எபிசோட் தாண்டி இப்போ இந்த பெரிய அட்வென்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டடாக போயிட்டுருக்கு. பட் இன்னும் முடியல. பட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எண்டிங்குமே தெரியாது. மாங்காலையும் கட்டல, ஒன் பீஸ் என்னன்னே தெரியாமல் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டு இருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒன் பீஸ் அனிமேல நிறைய மிஸ்ட்ரிஸ் அண்ட் தியரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தியரிஸ் பற்றி ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தியரிஸ் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு தியரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ராஜர் பைரட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்டேல தேடி போயிட்டு இருக்கும்போது, அதாவது லாஃப்டேல ரீச் பண்ணும்போது அந்த இடத்துல பக்கி அண்ட் டோக்கிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஸோ நம்ம வந்து இதை அப்படியே இக்னோர் பண்ணாமல், அவங்க ஜென்ரலாக யூஸ்வலாக அவங்க டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ். ஸோ ராஜர் பைரட்ஸில் யாருமே வந்து டெவில் ஃப்ரூட் யூசர் கிடையாது. இவங்க 2 பேர் தவிர, இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐடியா என்னென்னா, அந்த லாஃப்டேலில் ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர்னால வந்து பார்த்தீங்கன்னா நெருங்க முடியாது அப்படின்றது. பட் ஒரு சில கான்ட்ரடிக்ஷன் என்னென்னா, நம்மளோட லூஃபியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவில் ஃப்ரூட் யூசர் தான். ஸோ அதனால அவனால் கூட நெருங்க முடியாதான்ற மாதிரி சொல்லி ஒரு டவுட் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. பட் மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் டெவில் ஃப்ரூட் யூசர்ஸ்க்கு ரொம்பவே ஈஸியாகும். ஸோ அண்ட் தென் ஒரு சில மிஸ்ட்ரிஸ் வந்து லாஃப்டேலில் இருக்கதான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தியரி வந்து எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு வந்து தெரியாது. மேபி அது கோயின்சிடன்ஸாக கூட இருக்கலாம். பக்கி அண்ட் டோக்கி வந்து உடம்பு சரியில்லாமல் போனது கோயின்சிடன்ஸாக கூட இருக்கலாம். பட் மோஸ்ட்டாக இல்லாமல் இருக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட தியரி 1. ஸோ தியரி 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேரக்டர்ஸ், அதாவது மெயினாக இந்த அனிமேல எல்லா கேரக்டர்ஸ், கிட்டத்தட்ட நம்மளோட லூஃபியாக இருக்கட்டும், ஷாங்ஸாக இருக்கட்டும், ஜோரோவாக இருக்கட்டும், லாவாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட நம்ம பார்த்த எல்லாருமே, ட்ராகனு, நம்மளோட கார்ப்பு, எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஐயில் மட்டும் எதனா ஒரு பிரச்சனை இருக்கும். அதாவது இந்த கோடோ இல்லை கண்ணு தெரியாமல் போகிறதோ, இந்த மாதிரி எதனா ஒரு கோளாறு இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதையும் உங்களால் வந்து கோயின்சிடன்ஸ்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு 2-3 பேர்னா பரவாயில்ல, 9-10 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் மட்டும் தான் வந்து எதாவது கோளாறு இருக்கும். ஈவன் எம்சிக்கே வந்து அப்படி இருக்கிறதுனால ஸோ ஒரே ஒரு தியரி மட்டும் இருக்குது. அந்த தியரி படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட ஜயா இருக்கு இல்லையா, அதில் வந்து அந்த ஐலாண்டோட ஓவரால் வியூ வந்து காட்டும் போது, ஸோ அந்த ஸ்கல்லில் வந்து 2 ஐயுமே வந்து ஈக்குவலாக இருக்கான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ஒரு ஐ மட்டும், அதாவது லெஃப்ட் ஐ மட்டும் ஒரு மாதிரி மிஸ்ஸிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா லாஃப்டேல் தான் அந்த ஐயோட மிஸ்ஸிங் பார்ட்டுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்மளுக்குமே தெரியாது. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் தியரி தான். ஸோ அதுக்கும் நம்மளோட ஆளுங்களுக்கு லெஃப்ட் ஐ இல்லாததுக்கு என்ன சம்மந்தம் கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாது. உங்களுக்கு எதனா ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக சொல்லுங்கள். நான் வந்து ஒரு தியரின்றதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னால் கன்ஃபர்மேஷனோட என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்மளோட வீடியோ படி 2 தியரி வந்து நம்ம முடிச்சாச்சு. 3வது தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிளாக் பியர் பற்றி தான். ஸோ நம்ம பிளாக் பியரை பற்றி உங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளாக் பியர் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்மளோட ஒரு தியரி படி பிளாக் பியருக்கு மொத்தம் 3 பர்சனாலிட்டி இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்மளோட லூஃபி பிளாக் பியரை மீட் பண்ணும்போது பிளாக் பியர் ரொம்பவுமே சைல்டிஷாக இருப்பார். அதாவது ரொம்ப குழந்தைத்தனமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சாப்பாடு கடிச்சிட்டு யார் ஃபஸ்ட்டு சாப்பிட்றான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் அடிச்சுப்பானுங்க. ஸோ அடுத்து கொஞ்ச நேரத்தில் லூஃபி வெளில மீட் பண்ணும்போது ஒரு மாதிரி மெச்சூர் மைண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் பியர் வந்துருப்பார். கொஞ்ச நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோளாறு பிடிச்சி வெறி பிடிச்ச ஒரு மனுஷன் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட பிளாக் பியருக்கு மொத்தம் 3 பர்சனாலிட்டி இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் நம்மளோட பிளாக் பியர் பயிர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ஃப்ளாக்ல மொத்தம் 3 ஸ்கல்ஸ் வந்துருக்கும். நம்மளோட பிளாக் பியரோட தாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 பாட்டாக வந்து பிரித்து வச்சிருப்பாரு. ஸோ அந்த 3வதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பெல்ட்டில் இருக்க பிஸ்டலுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 பிஸ்டல் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து எதை மீன் பண்ணுறாங்கன்னு தெரியாது. கண்டிப்பாக இது வந்து கோயின்சிடன்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. நம்மளோட ஓடா சென்ஸே இந்த மாதிரி ரிப்பீட்டடாக எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டார். அப்படி பண்ணுறாருன்னா அதில் ஒரு காரணம் இருக்கும். ஸோ அதனால பிளாக் பியருக்கும் இந்த 3க்கும் ஏதோ ஒரு ஒரு இது இருக்குது, கனெக்ஷன் இருக்குது. ஸோ அதுதான் இந்த தியரியும் 3வது தியரியை நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட இதுபடி 4வது தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட இவர் இருக்கா இல்லையா,
ஏஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸை கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்றதான் ராஜரோட ஒரு வில்லாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் இந்த தியரி. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டி ராஜர் வந்து கிங் ஆஃப் த பைரட்ஸ்ன்றது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ ஆக்சுவலாக இப்போ யாராக இருந்தாலுமே ஒரு பெரிய பொசிஷனில் இருக்காங்களா அவங்களுக்கு அடுத்து இருக்க ஜென்ரேஷன் தான் அந்த பொசிஷன் அக்வயர் பண்ணணும் தான் எல்லாருமே வந்து நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தியரி படி நம்மளோட கோல்டி ராஜர் வந்து ஷாங்ஸ் கிட்ட இந்த மாதிரி என்னோட பையன் தான் வந்து ஒன் பீஸை கண்டுபிடிக்கணும், ஸோ அதுக்கான வேலைகளை பாரு அப்படின்ன மாதிரி சொன்ன மாதிரியும். ஸோ அதனால தான் இப்போது நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க, இப்போ உங்களுக்கு கதையோட லிங்க் பண்ணுறான்னு. ஸோ ஃபஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கும்போது ஷாங்ஸ் வந்து வேர்ல்டு கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு ஃப்ரூட்டை திருடி வச்சிருப்பாரு. அதை தான் நம்ம ஹீரோ லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு கோமு யூஸராக வந்து பார்த்தீங்கன்னா மாறுவான். ஸோ சப்போஸ் டு பி இது வந்து யாருக்காக நம்மளோட ஷாங்ஸ் வந்து எடுத்து வச்சிருக்கணும். டெஃபினட்டாக அவங்க க்ரூவில் இருக்கவங்க யாருமே வந்து டெவில் ஃப்ரூட் யூஸர் கிடையாது, அவங்க யாருமே சாப்பிடவும் மாட்டாங்க. அவங்க எல்லாருமே வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னு நம்ம எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ராஜரோட இது படி தான் அட்வைஸ் படி தான் வந்து நம்மளோட ஷாங்ஸ் இப்படி பண்ணியிருப்பார். ஸோ ஷாங்ஸ் வந்து இந்த ஃப்ரூட்டை எடுத்து வச்சது ஏஸ்க்காக. ஸோ அதை தான் தப்பி தவறி கோயின்சிடென்ஸாக நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்டான் அப்படின்றது தான் இந்த தியரியே. ஸோ அதனால கதைப்படி லூஃபிக்கு பதிலாக ஏஸ் தான் வந்து இந்த விஷயத்தை பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான் இந்த தியரி. ஸோ மொத்தம் நம்ம வீடியோவில் 4 தியரி முடிச்சாச்சு. ஸோ எல்லாமே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ நான் எது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கோ அதை மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நம்மளோட வீடியோவோட 5வது தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான தியரி இது. ஸோ ஒன் பீஸ்னால் என்ன, ஒன் பீஸ்னால் என்னன்னு தெரியாமலே நம்ம எவ்வளோ வருஷமாக அதாவது இவ்வளோ எபிசோட்ஸாக பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 1000+ எபிசோட்ஸ் வந்து ஒன் பீஸ்னால் என்னன்னு தெரியாமலே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷனாக நம்மளோட ஓடா செஞ்ச வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட் ஆமாம். ஸோ அதை வச்சு நம்ம ஆளுங்க ஒரு தியரி கிரியேட் பண்ணானுங்க. அது என்னென்னா ஒன் பீஸை யூஸ் பண்ணி ரெட் லைனை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி. ஏன்னா இந்த வேர்ல்டை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக டிவைட் பண்ணுறதே இந்த ரெட் லைன் மட்டும் தான். இந்த ரெட் லைன்னால தான் நிறைய பேரோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், நிறைய பேரோட ட்ரீம் வந்து ஃபுல்ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் நம்மளோட லூஃபி. ஸோ லூஃபியோட ட்ரீம் என்ன, கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகணும். ஸோ அப்படி அவன் ஆகணும்னா லைக் அவனுக்கு வந்து எந்த ஒரு டிவைடிங் பார்டருமே வந்து இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ரீயஸ்ட் பர்சனாக இருக்கணுன்றதா நம்மளோட லூஃபியோட ஒரு இதுவுமே. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லூஃபியோட ட்ரீம் வந்து கிங் ஆஃப் த பைரட்ஸ் ஆகணுமா, அதுக்கு அவனுக்கு அந்த ரெட் லைன் இல்லைனா லைக் மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னும் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அவனால் ஈஸியாக ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்து நம்மளோட நாமியோட ட்ரீம் என்னென்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் வேர்ல்டோட மேப்பையும் க்ரியேட் பண்ணணும். ஸோ இந்த ஹோல் வேர்ல்டோட மேப்பை க்ரியேட் பண்ண முடியாமல் தடுக்கிற ஒரு விஷயம் தான் இந்த ரெட் லைன். ஸோ இந்த ரெட் லைனை டெஸ்ட்ராய் பண்ணால் நம்மளோட நாமியோட ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆயிரும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாஞ்சியோட ட்ரீம் என்னென்னா ஆல் ப்ளூ கண்டுபிடிக்கணும். ஆல் ப்ளூவை பிரித்து வைக்கிறது இந்த ரெட் லைன். ஸோ ரெட் லைனை தாண்டி தான் இந்த 4 இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகிருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவனால் அதை டெஸ்ட்ராய் பண்ண இது பண்ண முடியும். லைக் ஃபைனல் அண்ட் நாட் லீஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரூக். ஸோ ப்ரூக் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பெரிய ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அதுதான் நம்மளோட லபூனோட ரீயூனிஷன். ஸோ அது பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த ரெட் லைன், லபூன் வந்து ரெட் லைனுக்கு அந்த பக்கம் இருக்குது, நம்ம ப்ரூக் இந்த பக்கம் இருக்கான். ஸோ அதனால் இது இல்லாமல் போச்சுன்னா நம்ம ஹீரோ நம்ம ப்ரூக்னால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த லபூன் கூட ரீயூனைட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த கேஸ் வந்து பெருசாக இருக்குது. ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ரெல்லின்னு ஒருத்தவங்க வந்து இருப்பாங்க இல்லையா, அதாவது இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டில் அவங்க வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு அலர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா லூஃபி தான் வந்து நம்மளோட ஃபிஷ்மேன் ஐலாண்ட் வந்து டெஸ்ட்ராய் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னும் நம்ம க்ளோஸராக அந்த லுக்கு கிட்ட போய் பார்த்தா நம்மளோட ரெட் லைனுக்கு கீழே தான் ஃபிஷ்மேன் ஐலாண்ட் இருக்குது. ஸோ அதனால் மேபி அந்த ரெட் லைனை டெஸ்ட்ராய் பண்ணும்போது இந்த ஃபிஷ்மேன் ஐலாண்டுமே டெஸ்ட்ராய் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த 5வது தியரியுமே நம்மளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வருது. ஸோ ஓகே, நம்மளோட வீடியோட லாஸ்ட் தியரியான 6th தியரிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த தியரி வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஃபன்னியாக தான் இருக்கும். பட் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அஃபண்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. பட் நிறைய பேர் இதை கேள்விப்பட்டு காமன் ஆகிருப்பீங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ என்ன விஷயம்னா நம்மளோட ஈவான்கோ வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பார் இந்த மாதிரி இந்த க்ரொக்கடைலுக்கும் ஈவான்கோக்கும் ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இது ஒரு பெரிய தியரியாகவே அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட க்ரொக்கடையில் ஈவான்கோ எப்போயுமே க்ரோக்கோ பாய்ன்னு சொல்லி கூப்பிடுவார். ஸோ ஒரு பையனை ஏன் பையன் சொல்லி கூப்பிட்றீங்க, நார்மலாக பேர் வச்சு தான் கூப்பிடுவாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக க்ரோக்கோ பாய் அப்படின்ற வேர்டை வச்சு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் ஸ்டார்டிங்கில் அதாவது நம்மளோட ராஜரோட எக்ஸிக்யூஷன் அப்போது கிட்டத்தட்ட நம்மளோட மீஹாக் ஃபேஸ்லேருந்து நிறைய பேரோட ஃபேஸ் வந்து காமிச்சிருவாங்க. பட் க்ரொக்கடையில் மட்டும் பின்னாடி இருந்து காமிச்சிருப்பாங்க, அதாவது இந்த காதுக்கு பின்னாடி இருந்து காமிச்சிருப்பாங்க. பட் ஏன் வந்து அவரை மட்டும் அந்த மாதிரி காட்டணும், எல்லா கேரக்டரும் முன்னாடி இருந்து காட்டினாங்க. ஸோ அதனால் மேபி இந்த தியரியோட ப்ரெடிக்ஷன் படி க்ரொக்கடைல் பையனே கிடையாது, ஒரு பொண்ணு. ஸோ அதுதான் வந்து வைட்டாக ஒரு பெரிய தியரி. ஸோ இந்த எல்கேஜி படத்தில் வரும் பார்த்தீங்களா, ராமராஜ் பாண்டியன் வந்து பையனே கிடையாது
கிடையாது, ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தியரியுமே வந்து போயிட்டுருக்கு. மோஸ்ட்டாக இன்னும் நிறைய பேர் வந்து crocodile தான் வந்து லூஃபியோட அம்மான்ற மாதிரிலாம் சொல்லி ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து இந்த 6 தியரி எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய தியரி வீடியோஸ் எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்றத நீங்கள் வந்து மெயினாக சொல்லுங்கள். நான் அப்போ தான் என்னால் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ அதுவும் இல்லாமல் ரீசெண்டான ஒன் பீஸ் சாப்டர் வந்து ஸ்பாய்லர்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால் அதை பற்றியும் வீடியோ கவர் பண்ணணும்னா சொல்லுங்கள், டெஃபினட்டாக நான் வந்து கவர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ரிசர்ச் பண்ணி இந்த 6 தியரிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த தியரிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ உங்களை வந்து நான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் கைஸ்.